ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகா குரு பெரியவா அனுக்கிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி, அதாவது முக்கியமான பெயர்ச்சி, குரு பார்த்தால் கோடி நன்மைகளை கொடுக்கக்கூடிய பெயர்ச்சி தாங்க. அதாவது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பெயர்ச்சி. எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி. எல்லாருமே குரு வக்ரமாயிட்டாரு, எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருப்பான்னு நிறைய பேர் ஒரு வருத்தப்பட்ட ஒரு பெயர்ச்சி. ஏன்னா இவர் அக்டோபர் மாசம் 9ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் வக்ரமாயிருக்கிறார். பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். நல்லா பாருங்க, பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதுவும் மிருகசீர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல இருந்து வக்ரமாயி ரோஹிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப இப்படிப்பட்ட பயிற்சி, வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார், இத பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா பிப்ரவரி 4க்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய பலன் எப்படிப்பட்ட பலன். ஏன்னா மே மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா குரு பெயர்ச்சி வருது. அது இடையில உள்ள பிப்ரவரி மாசத்துல இருந்து மே மாசத்துக்குள்ள பலனை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். பிப்ரவரில இருந்து மே மாசத்துக்குள்ள உங்களுக்கு என்னப்பட்ட விபரீத ராஜயோகம் வருது. ஏன்னா நம்ம வக்ரங்கிறது என்ன, ஸ்லோவா போகக்கூடிய கிரகம். குரு ஸ்லோவா போய்கிட்டு இருக்காரு. அப்ப சில பேருக்கு நல்ல யோகத்தையும் கொடுத்திருப்பாரு, ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுத்திருப்பாரு. அவங்களுடைய பிறப்பு ஜாதத்தை பொறுத்து, குரு பகவான் எப்படி இருக்காரோ அதை பொறுத்துதான் பலன்கள் அங்க மாறுபட்டிருக்கும். இது ஒரு பொது பலன் தான். உங்களுடைய விதி ஜாதகத்துல இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரா, ஜாதகத்தை எடுத்து பாருங்க. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்டவரா இருக்கிறார், உங்க லக்னத்துக்கு நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா குரு சுக்கிரன் டிவிக்கு நிறைய, நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எல்லா கிரக பயிற்சியும் ஆல்ரெடி நான் சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி கொடுத்தேன், அதுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க. இப்ப வரக்கூடிய இந்த குரு வக்ர நிவர்த்தி பயிற்சி பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுது, இத பத்தி தான் வீடியோக்குள்ள போய் பார்க்க போறோம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி கால புருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. இதுலயுமே பாருங்க, விருச்சக ராசியுடைய குணம் எப்படி இருக்குன்னா, டக்கு டக்குன்னு எல்லா விஷயத்திலையும் முடிவு பண்ணக்கூடிய ஒரே ராசி தான் இந்த விருச்சக ராசி தான். ஆனா பயங்கரமாக புத்திசாலியா யோசிக்கக்கூடிய குணமும் இந்த விருச்சக ராசியில அதிகமா இருக்கும். பாக்குறதுக்கு இவங்க ஒருத்தரை பார்த்தா பயமுறுத்தாப்புல குணம் இருக்கும், ஆனா பழகிட்டா நல்லா ஒரு அன்பான குணம் விருச்சக ராசியில அதிகமா இருக்கும். ஒரு விஷயத்துல முடிவு பண்ணி இறங்கிட்டா அந்த விஷயத்தை எப்படியாச்சும் முடிக்காம வெளியில வர மாட்டாங்க. இதுதான் விருச்சக ராசியுடைய பொதுவான குணமே. இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. விருச்சக ராசி மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. ஆனா எல்லா விஷயத்திலையும் நல்ல ஒரு டேலண்டான குணம் கண்டிப்பா விருச்சக ராசிட்ட கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், நிறைய அரசியல், அரசாங்க தொடர்பு எல்லாமே பாருங்க இந்த விருச்சக ராசி விருச்சக லக்னத்துல கண்டிப்பா இருப்பாங்க. பயங்கரமா யோசிப்பாங்க. எதுவும் இந்த அபயகரமான வேலையெல்லாம் பாருங்க, எதுவுமே இந்த கஷ்டமான வேலை எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க. விருச்சக லக்னம் விருச்சக ராசியா இருப்பாங்க. நல்ல உழைப்பாளிகள் விருச்சக ராசியை பொறுத்தவரை. அப்படியோட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார், இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய சுயஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துங்க, தயவு செய்து நான் சொல்றேன். ஏன்னா ஒரு சில பேர் விருச்சக ராசியா இருப்பீங்க, ஆனா லக்னம் ஒரே லக்னத்துல எல்லாருமே பிறக்க முடியாது. நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம். அந்த லக்ன புள்ளியை வச்சு உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு, குரு பகவானை பாக்குறோமா, குரு உங்களுக்கு நல்லவரா கெட்டவரான்னு பார்க்கணும். நல்லவரா இருந்தா நல்ல பலனை கொடுக்கும். இதே சரியா இல்லைன்னா ஒரு சில தடையில கொடுக்குறாப்புல அமைப்பு கொடுக்கும். அதனாலதான் உங்க அமைப்பு பிரகாரம் பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். அதான் நான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன்,
ஒரு பொது பலனா பாருங்க. இப்ப இந்த விருச்சகத்துக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறார், இதான் ஃபுல்லா நம்ம வீடியோல பார்க்க போறோம். பொதுவா பாருங்க, இப்ப குரு பகவான் வக்ரமா இருந்தாரு. கரெக்டா அக்டோபர் மாசம் 9ல இருந்து வக்ரமானாரு. வக்ரமாயி பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப 117 நாட்கள், அதாவது 117 நாட்கள் வருது. அப்ப 3.5 மாசம் அவர் வக்ரத்துலதான் இருந்தார். வக்ரனா ஒண்ணும் கிடையாதுங்க, மெதுவா நகர்ந்து போறதுதான் வக்ரங்கிறாங்க. ரிவல்ஸ்ல போகும் சொல்லுவாங்க. மெதுவான ஒரு பலனை ஒரு சில பேர் கொடுத்திருப்பாரு. இதே ஒரு சில பேருக்கு விருச்சக ராசிகளுக்கு நிறைய நல்ல யோகத்தையும் கொடுத்திருப்பாரு. ஏன்னா இந்த வக்ர பயிற்சி, ஏன்னா குருவுடைய பார்வை உங்க ராசியில படுது இல்ல, அப்ப சில பேருக்கு நல்ல யோகத்தையும் கொடுத்திருக்கும், ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்திருக்கும். அது உங்க ஜாதக அமைப்பை பொறுத்துதான், தசாபுத்தியை பொறுத்துதான் அங்கே பலன்கள் இருக்கும். இதே நல்ல ஒரு யோகம்னா இந்த வக்ர காலத்துல அக்டோபர் மாசம் 9ல இருந்து பாருங்க, நிறைய பேருக்கு இடம் வாங்கியிருப்பாங்க, வீடு கட்டியிருப்பாங்க, பூமி வாங்கியிருப்பாங்க, இல்ல வீட்டுல ஒரு சுபகாரியம் நடந்திருக்கும், சுப செலவு கண்டிப்பா குடும்பம் நடந்திருக்கும், பூர்வீக சொத்து பூர்வீக இடம் கிடைச்சிருக்கும், வேலை நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா படிச்சிருப்பாங்க, கல்வியில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருக்கும், நிறைய அரசு மூலம் வெற்றிகள் வந்திருக்கலாம், ஒரு பயணம் மூலமா ஒரு வெற்றிகள் வந்திருக்கலாம், தொழில் நல்லா இருந்திருக்கலாம். இது எல்லாமே கொடுத்திருப்பார். இந்த வக்ர காலத்துல யாருக்கு குரு நல்லா இருக்கோ, இதே பலவீனமா இருந்தா கொஞ்சம் பொருளாதார சிரமம் ரொம்ப இருந்திருக்கும். விருச்சக ராசிக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்கியிருக்க மாட்டாங்க, பணத்தை வாங்க முடியாத ஒரு சூழலுக்கு ஒரு உள்ளாயிருப்பாங்க. குடும்பத்துல ஒரு கலகமா இருந்திருக்கும். இவர் பேச்சு ஏதாச்சும் இவர் நல்லது சொல்லுவார், அதை கெட்டதை ஒரு சில பேர் எடுத்துக்குவாங்க. ஒரு மன வருத்தங்கள், ஒரு மனக்குழப்பங்கள், பிரச்சனைகள், இது மாதிரி நிறைய விஷயத்த நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஒரு எல்லாமே ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பை கொடுத்துருப்பாரு. இது இப்படி யாரு அதுல குரு சரியா இல்லையோ அவங்க நான் சொன்னதை கேட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆமாம்பாங்க. அதே மாதிரி வேலை சரியா கிடைக்கல, எனக்கு உத்தியோகம் சரியா கிடைக்கல, நல்ல ஒரு வேலையில இருந்தேன், திடீர்னு என் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இன்னும் வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கு வேலை அனுகூலமா அமையல, திருமண வாழ்க்கையும் சரியா அமையல, கணவன் மனைவி வரன் பாக்குறாங்க, ஆனா திருமணம் தள்ளி தள்ளி போகுது, கிட்ட பேசி வந்தாங்க, காதல் திருமணம் நல்லா நாங்க 2 பேரும் விரும்புனா திருமணம் பண்ண முடியல, குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கல, குடும்பத்துல ஒரு கலகமா இருக்கு. இது மாதிரி நிறைய பேர் விருச்சக ராசியை கம்ப்ளைண்ட் கொடுக்கும். ஏன்னா விருச்சக ராசி எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க, அதனால சொல்றேன். இது மாதிரி நிறைய தடையில ஒரு சில பேர் கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க, கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு 1க்கும் 7க்கும் சுக்கிரன் தான். அப்ப 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல குரு போய் உட்கார்ந்துருக்காருன்னா ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சரியா இல்லைன்னா குரு கண்டிப்பாக ஒரு சில தடையில கொடுப்பார். ஆனா குரு பார்த்தா கோடி நன்மை. அது ஜாதகத்துல உங்க நல்லா இருக்கணும், குரு நல்லா பலமா இருக்கணும். இப்ப பாருங்க, குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டா நிறைய பேருக்கு இந்த பார்வை மூலமா நல்ல பலனை கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா அவருடைய பார்வை உங்களுக்கு 11ஆம் இடத்துல பதிக்குதுங்க. பிப்ரவரி மாசத்துக்குள்ள பாருங்க, ஒன்னும் ஜனவரி மாசம் பிப்ரவரி மாசம் பாருங்க, நீ எதிர்பார்த்த ப்ரமோஷன் வேலை கிடைக்கும் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் வேலைக்கு தான் உங்களுக்கு சொல்லுவேன். விருச்சக ராசி வேலை இல்லாம தடுமாறுறீங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எதிர்பார்த்த வேலையில ப்ரமோஷன், ஒரு மேல் அதிகாரி பொசிஷன் நீங்க போகக்கூடிய அமைப்பு வருது. அது தனியார் கவர்மெண்டா இருக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கும் சொல்றேன், படிப்பு கல்வி தடையாகாது. எதிர்பார்த்த அளவுக்கு படிப்பு கல்வியில நல்ல யோகம் இருக்கும் பாத்துக்கோங்க. கல்வி ஸ்தானம் சூப்பரா இருக்கும், படிப்பு கல்வியில் வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் வருது. நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. லாபத்தை கண்டிப்பா நீங்க பாக்குறீங்க. படிப்பு கல்வி சார்ந்த துறை நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்ப்பாங்க. அதே மாதிரி பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயங்கள் பணத்தை கொடுத்துறீங்கன்னா அந்த பணம் இப்ப கிடைக்கும். என்ன காரணம்னா ஒரே ஒரு எந்த காரணம் கிடையாது, அவருடைய குருவுடைய பார்வை 11ஆம் இடத்தை 5ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப வட்டி தொழில் பண்றது, பணத்தை கொடுத்த வாங்குறது, கடன் பிரச்சனை இருக்கு, இந்த கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடும் விருச்சக ராசிக்குனா அவர் பாக்குறதுனால சொல்றேன். அதே மாதிரி இடம் பிரச்சனை, பூமி பிரச்சனை, இப்ப வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கினா கண்டிப்பா வாங்குவாங்க. வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா, அவங்க வேற விட்டு கண்ட்ரி மாறணும்னு ஆசைப்படுறீங்களா, விருச்சக ராசி நிறைய பேர் இருப்பீங்களே வெளிநாட்டு வெளியூர்ல, அவங்க நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் சூப்பரா இருக்கு. என்னை பொறுத்த விருச்சக ராசி வேற விட்டு கண்ட்ரி மாறுறது, தொழில நல்ல ஒரு மாற்றம் வருது, எல்லாமே நல்லது. தொழில்னா எந்த ஒரு தடையும் சொல்ல, வேலை உத்தியோகம் 2 தொழிலும் சூப்பரா இருக்கும். ஒண்ணு பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாகும், இல்ல அதுக்கு இடையில பாருங்க இப்ப சனி பகவான் வக்ர நிவர்த்தியான உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்துருப்பாரு. நவம்பர் மாசம் கரெக்டா 15ஆம் தேதிக்கு அப்புறமே உங்களுக்கு நல்ல டைம் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டா 2 கிரகமே சேர்ந்து நல்லதை கொடுக்க ஆரம்பிச்சிடும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், பூமி, வெளிநாடு, வெளியூர் சூப்பரா இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சி இது எல்லாமே இந்த 2 கிரகம் உங்களுக்கு வேலை செய்யுங்க, நல்ல ஒரு பலனா இருக்கும். குரு சனி ஜாதகத்துல நல்லா இருந்தா நான் சொன்ன விஷயம் மாறவே மாறாது. நிறைய பேருக்கு சொல்றேன், காதல் திருமணம் சார்ந்த விஷயம், வெளிநாடு சார்ந்த விஷயம், திடீர் யோகம். இப்ப நிறைய பேர் கேட்கறாங்கல்ல, எனக்கு ஏதாச்சும் ஒரு திடீர் யோகம் கராதா, என் வாழ்க்கையிலே நான் கஷ்டப்பட்டு தான் இருப்பேன், வாழ்நாள் முழுவதும் நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணுமா அப்படின்னு கேட்குறீங்கள, அவங்க எல்லாத்துக்குமே திடீர் யோகம் கண்டிப்பா கிடைச்சிடும். ஏன்னா அவர் 11ஆம் இடத்தை பாக்குறதுனால. இப்ப வெளிநாட்டுல வெளியூர்ல இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த லாட்ரி யோகம், இதை பத்தி முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள்லாம் கண்டிப்பா அந்த யோகம்லாம் தேடி வர்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கோங்க, ஜாதல தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா அந்த யோகம்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. லாப வருமானம் இன்கம் எல்லாமே இருக்கு. கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் சூப்பராக, ரியல் எஸ்டேட் பிசினஸ் நிறைய பேர் பண்ணுவீங்களே,
மருத்துவத்துறையில் இருப்பீங்க, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இருப்பீங்க, எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய விஷயத்துல இருப்பீங்க. ஏன்னா விருச்சக ராசி இது ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள். அரசியல் ஃபீல்டு, அரசாங்க ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். அரசாங்கம்லாம் நிறைய பேர் கண்டிப்பா வந்துடும், நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. அதே மாதிரி லாட்ரி யோகம், நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா பெருங்கொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம். உங்க ராசியை குருவும் பாக்குறாரு, 11ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா பாக்குறாரு. அடுத்து 3ஆம் இடத்தை வெற்றி ஸ்தானத்தை குரு 9ஆம் பார்வையா பாக்குறாரு. பெருங்கொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம் வெளிநாட்டு வெளியூர்ல உள்ள நபர்கள்லாம் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது. இப்ப அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு நிறைய முன்னாடியே ஜாதக திசாபதியை பார்த்து முயற்சி பண்ண நல்லா இருக்கும். இரும்பு சார்ந்த துறை பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றம். என்னை பொறுத்தவரை இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருன்னா பிப்ரவரி மாசத்துக்குள்ள பாருங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு வருது. இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க நல்ல பண்ண பார்க்க போறீங்க விருச்சக ராசிக்காரங்க. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலன் இனிமே கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, பொதுமக்களுடைய சேவைகள், கமிஷன் ஏஜென்சி, ஐடிஎஃப் ஃபீல்டு, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. இப்ப நட்சத்திரம் பார்ப்போம். அதில் அவருடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விஷாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க. எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு பொறுமையான குணம் இருக்குங்க. இவங்க எப்போதுமே பொறுமைசாலி, நல்ல ஒரு புத்திசாலி, நல்ல டேலண்டான குணம் இருக்கும். குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. விசாரணத்துல பிறந்துட்டாவே குடும்பம், வருமானம், தொழிலுங்கிற சிந்தனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். இனிமே பாருங்க, குடும்பம், வருமானம், இன்கம், வேலை, உத்தியோகம், தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயம், காதல் திருமணம் சார்ந்த விஷயம், இதெல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் வருது. என்னை பொறுத்தவரையும் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு எதிர்காலத்துல கண்டிப்பா உண்டு. என்னை பொறுத்தவரை இனிமேதான் விஷாக நட்சத்திரத்துல பிறந்தது நல்லா இருக்கும். அந்த குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாருன்னா நவம்பர் மாசம் கரெக்டா 4ஆம் தேதி உங்களுக்கு பிப்ரவரி மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு விஷயம் நடந்துடும். ஜனவரி மாசமே உங்களுக்கு நல்ல செய்தி கண்டிப்பா கிடைச்சிடும். வேலையோ, உத்தியோகமோ, வருமானமோ, படிப்போ, கல்வியோ, தொழிலோ இதெல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாருங்க. திருமணம் சார்ந்த விஷய பேச்சுகள், சுபகாரியம் சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அடுத்த அனுசனத்துல பிறந்தவங்க எப்போதுமே குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி நல்லா உழைக்கக்கூடிய நபர்கள். இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளியா இருக்க முடியாது. நல்லா திங்க் பண்ணுவாங்க, நல்லா வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய நபர்கள், நல்லா ஒரு பொதுமக்கள் சேவை இருப்பாங்க. குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி பார்ப்பாங்க. எல்லாமே இவங்க அனுசனத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க. இனிமே உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தியானதே நல்லதுங்க. இனிமே எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றியா வரும். வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, படிப்பு கல்வி நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும், மாணவ மாணவிகள் படிப்பு கல்வி நல்லா இருக்கும், எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இனிமேதான் அனுசரித்து பிறந்ததுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பா வருது. அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே புத்திசாலி குணம் இருக்கும். நல்லா டேலண்டான யோசிப்பீங்க, நல்லா டேலண்டா யோசிக்கக்கூடிய குணம் இருக்கும். பயங்கரமா அறிவாற்றல் உங்கள்கிட்ட உண்டு. உங்க அறிவை வெளியில கொண்டா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா ஐடிஐ ஃபீல்டு, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ் இனிமே எல்லாமே நல்லா இருக்கும். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், வேலை உத்தியோக இடம் சேஞ்ச் எல்லாமே இந்த பிப்ரவரி மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும். இல்ல அதை தாண்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது. வீட்டுல சுபகாரியம், சுப செலவு இருக்கும். பெருங்கொண்ட பணம், இன்கம் சந்தோஷம் வரும். இப்ப வட்டி தொழில் பண்றீங்களா, கணக்கு வழக்கு பிசினஸ் பண்றீங்களா, பேங்க்ல வேலை பாக்குறீங்களா, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன், கேட்டயத்துல பண்ணது சூப்பரான ஒரு யோகம் இருக்கு, பாத்துங்க. வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி விருச்சக ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது.